ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ M7 5G இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்டா ஒரு 2-3 மந்த்தா வந்து M7 Pro வந்து நல்லாவே சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதோட அப்கிரேடா வந்து M7 கொண்டு வந்திருக்காங்க. இந்த M7ல அப்படி என்ன இருக்குன்ட்டு இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போக்கோ M7 5G இது வந்து ஃபைனலா நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல என்னென்ன இருக்குன்ட்டு ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து போனோட சைஸ் 6.88 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு கூட நீங்க பாத்தீங்கன்னா 205 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நல்லா வெயிட்டாவே இருக்கிற மாதிரி ஒரு போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பேக் சைட் டோர் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP52 கொடுத்துருக்காங்க, ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஓரளவுக்கு டஸ்ட் அண்ட் வாட்டர் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு 52 தான் கொடுத்துருக்காங்க. 68, 69 எல்லாம் கொடுக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவுதான் கொடுப்பாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே கொடுத்துட்டு 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த டிஸ்பிளே கீழே போட்டா கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ப்ரொடக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அதனால கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். நீங்க வந்து சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து டிஸ்பிளே மாத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 450 நிட்ஸ் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 600 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க இன்டோர் அவுட்டோர்ல வந்து நல்லாவே வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 4nm கொடுத்துருக்காங்க. அதுலயும் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 கொடுத்து HD டிஸ்பிளேயோட பேர் பண்ணதுனால வந்து டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கேமிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே எல்லா கேமும் சப்போர்ட் ஆகுது. ஸ்னாப் டிராகனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே சப்போர்ட் ஆயிரும். உங்களுக்கு ஸ்னாப் டிராகன்ல ஹை ரேஞ்ச் சிப்பு வாங்கும்போது உங்களுக்கு எல்லா கேமுமே சப்போர்ட் ஆயிரும். அதனால இந்த சிப்ல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா கேமுமே வந்து இன்க்ளூட் ஆயிரும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த போனை பத்தி பார்க்கணும்னா நீங்க அடுத்த Android 14 தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த போன் இப்போ வாங்கும்போது Android 14 வரும். அதுக்கப்புறம் Android 15, Android 16 2 அப்டேட் வந்து கண்டிப்பா வரும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் GPU வந்து Adreno 613 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிங்கிள் ஸ்பீக்கருமே வந்து 150% வந்து நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 100% வால்யூம் இன்க்ரீஸ் பண்ற இடத்துல 150% வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த சிங்கிள் ஸ்பீக்கர்லயே. அது ஓரளவுக்கு நல்லாவே லவுடாவே இருக்கு. லவுட் ஸ்பீக்கரும் வந்து குவாலிட்டி வந்து பக்காவே இருக்கு. 3.5 mm ஜாக் ஆடியோ ஜாக்கும் இருக்கு. அதனால வயர் ஹெட்ஃபோனும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC சப்போர்ட் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. NFC வந்து கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு FM ரேடியோ வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் FMல நீங்க பாட்டு கேட்டுக்கலாம், FM பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. உங்களுக்கு தனியாவே ஒரு அப்ளிகேஷன் இந்த போன்ல இருக்கும், FM ரேடியோன்ட்டு. USB வந்து Type-C 2.0 தான் கொடுத்துருக்காங்க. USB போட்டு Type-C தான். Type-C கேபிள் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்துடும். உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் வந்து செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. போக்கோ M7 5Gல 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்து அடாப்டர் வந்து 33 வாட்ஸ் அடாப்டர் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருக்கும். ஆனால் அந்த ஃபோனுக்கு எவ்வளவு சப்போர்ட் ஆகும்னா 18 வாட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. 33 வாட்ஸ் வந்து உள்ள இருக்கும் நீங்க ஃபோன் அன்பாக்சிங் பண்ணும்போது. ஆனால் 18 வாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உள்ள வந்து கேபிளும் இருக்கும், ஹெட்டும் இருக்கும், அடாப்டரும் இருக்கும். அதனால வந்து குயிக் ஸ்டார்ட் கேடு, சிம் எஜெக்டர், ஒரு நார்மல் குவாலிட்டியான கேஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கலர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலரு, பிளாக் கலரு, கிரீன் கலர். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா 10,000 பட்ஜெட் தான். 10,000 பட்ஜெட்டுக்கு நல்லா ஓகே ஆகிற மாதிரி தான் சூப்பரா போன் கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா கேமரான்னு பாத்திரலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா 50 கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நீங்க 1080 13 APS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க 1080 13 APS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செகண்டரி கேமரா மேக்ரோன்னு ஒரு 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் LED ஃபிளாஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2வது கேமராலாம் கன்சல்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு கேமரா தான் 50 மெகா பிக்சல் 1080 13 APS. இந்த 10,000 செக்மெண்ட்ல எடுக்கிற போட்டோஸ்லாம் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே வேலை பார்க்குது, ஒர்க் பண்ணுது, குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதனால வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிளஸ்னா 10,000 கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட், 6GB 8GB
ஸ்டோரேஜ் வந்து ஒரே ஸ்டோரேஜ் தான் 128. 6/128 வேணும்னா நீங்க வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதே இது 8/128 வேணும்னா 11,000 ரூபாய், கூட ஒரு 1000 ரூபாய் போட்டு நீங்க 8 வாங்கிருங்க. வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து 10 ரூபாய்க்குலாம் வாங்காதீங்க. 1000 ரூபாய் தான் டிஃபரெண்ட். 8GB 128 வாங்கிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 பிளஸ் பாயிண்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த சிப்பு இருக்குதுதான் பிளஸ். பேட்டரியும் ஓரளவுக்கு 5000க்கு மேல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போன் டிசைன் கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி A4 வாங்கலாமா இல்லாட்டி போக்கோ M7 5G வாங்கலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ரெண்டு போனுமே உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பெரிய சைஸ் டிஸ்பிளே. கேம் விளையாடவும் சரி, வீடியோ பார்க்கறதுக்கும் சரி, உங்களுக்கு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெட்மி பிடிக்கும்னா நீங்க ரெட்மி வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு போக்கோ தான் ரொம்ப பிடிக்கும், கேமிங் தான் நல்லா இருக்கும்னா நீங்க வந்து போக்கோ வாங்கிக்கோங்க. சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து ரெட்மிலே நீங்க பாத்துக்கலாம். போக்கோவோட டாப் பிராண்ட் தான் ரெட்மி, சரிங்களா? அதனால ரெட்மியோட சப் பிராண்ட் தான் வந்து போக்கோ. அதனால வந்து போக்கோக்கு சர்வீஸ் சென்டர் இல்லைன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. போக்கோக்கு சர்வீஸ் சென்டரே ரெட்மி தான். அதனால நியர்பை சர்வீஸ் சென்டர், ரெட்மி சர்வீஸ் சென்டர்ல போய் நீங்க ஏதாவது பிரச்சனைனா பாத்துக்கலாம். போக்கோனாலே மதர் போர்டு இஷ்யூ வரும்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒன் பிளஸ்னால கிரீன் லைன் வரும்னு பயப்படுவாங்களோ, அது மாதிரி போக்கோனா மதர் போர்டு இஷ்யூ வருமே அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பேக் அடிப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து போக்கோ எனக்கு ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நான் சர்வீஸ் சென்டர் போய் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போக்கோ ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ரெட்மிக்கே போயிருங்க. ரெட்மி A4 சேம் டு சேம் இதே மாதிரி தான் இருக்கும். டிசைனும் சரி பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுலேயும் உங்களுக்கு 18 வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். கேமரா ஸ்பெக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். உங்களுக்கு எம்ஐ பிடிச்சா எம்ஐ வாங்கிக்கோங்க, போக்கோ பிடிச்சா போக்கோ வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.